நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாலாஜாபாத் ஒன்றியங்க சார். 16 ஆண்டு காலமாக நாங்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு நாங்கள் இடைநிலை ஆசிரியர்கள் 20,000 பேர் போராடிட்டு இருக்கோம். இதே முதல்வர் ஐயா வந்து எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றி தரேன்னு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது என் கையை பிடிச்சி சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா நாங்கள் பல கட்டமாக போராட்டம், தேர்தல் வாக்குறுதியிலேயே 311ன்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கை விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பல கட்டமாக போராடிட்டோம். இது வரைக்கும் எங்களுக்கான தீர்வு எதுவுமே கிடைக்கல. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு ஒரு ஓட்டுநருக்குரிய ஊதியம் வாங்குறாங்க பாருங்க மாநில அரசில். அதுக்கு இணையான ஊதியம் தான் எங்களுக்கு தராங்க. நாங்கள் 10வது படிச்சுட்டு 12வது முடிச்சுட்டு பட்டய படிப்பு படிச்சுட்டு தகுதி தேர்வை எழுதி நியமன தேர்வு எழுதி வேலைக்கு வந்திருக்கோம். ஆனாலும் எங்களுக்கு ஒரு ஓட்டுநருக்குரிய ஊதியத்தை எங்களுக்கு தராங்க. நாங்கள் ஓட்டுநருடைய ஊதியத்தை நாங்கள் இழிவாக சொல்லலை. அவனுடைய கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு, எங்களுடைய கல்வி தகுதி பட்டய படிப்பு. அதுக்காக தான் நான் போராடுறோம். எங்களுக்கு ஒரு நாள் முன்னாள் இடைவெளியில் சேர்ந்தவங்களுக்கும் எங்களுக்கும் ஊதிய முரண்பாடு இருக்குது. அதை களையறதுக்காக தான் நாங்கள் போராடுறோம்.